தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல விவசாயிகளிடம் பணம் கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தோழப்பன் பண்ணை நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி சிப்காட்டில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல விவசாயிகளிடம் பணம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்காததால் 4 நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளதால் மழையில் நனைந்து சேதமாக வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக உள்ளதாக குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களில் மணல் கொள்ளை நடைபெறுவது வீடியோவாக வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. காங்கேயனூர் கிராம தென்பெண்ணை ஆற்றில் மணல் கொள்ளையர்கள் மணல் அள்ளி அங்கேயே மூட்டைகளாக அடுக்கி வைத்து இரவு நேரங்களில் லாரி மற்றும் டிராக்டர் மூலம் வெளி மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைத்து பணம் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் மணல் கொள்ளையர்கள் மாமூல் கொடுப்பதால் இதுகுறித்து புகாரில் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு துணை போகும் காவல்துறையினர் மீதும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என அறிவித்துள்ளது. ஸ்டாலினின் திமுக அரசு நிதி வழங்காததால் அங்கன்வாடி ஓய்வூதிய ஊழியர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியம் தற்போது வழங்கப்படவில்லை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் வருவாயை பெருக்க எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் விளம்பர நோக்கத்திலேயே இருப்பதால் அரசின் பல்வேறு துறைகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. இதில் அரசிடமிருந்து நிதி வராததால் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியம் தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் இதுதான் ஸ்டாலினின் நிர்வாகத்திறனா என கடுமையாக சாடியுள்ளனர்.